மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய பணக்காரன் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் இதற்காகவா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? கிட்டி கல்றதுக்காக ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்குனாங்க. எச்சரிக்கையா இருங்க. மீண்டும் இவர் நிற்கப்பட்டால் அவருக்கு டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். செய்வீங்களா? செய்வீங்களா? எங்க தன்மானம் உள்ள ஒரு மனிதரா நாம் இருக்க வேண்டும். எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். தன்மானத்தை காவிரி திட்டத்தை நாங்கள் மத்திய அரசிடத்தில் கொடுத்திருக்கின்றோம். அதை நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் சொன்னா, ஆனால் சட்டமன்றத்தில் ஏளனமாக சிரிச்சாங்க. ஆனால் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு ஆளுகின்ற கட்சியில் இல்லையாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைப்பதிலே முதல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். அதன் அடிப்படையிலே மத்திய அரசுக்கு இதை முழுமையாக தெரிவித்து அழுத்தம் கொடுத்து இந்த ஆண்டு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை மத்திய அரசு அனுமதிச்சு சுமார் 11 துறையூர் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் எல்லாம் கடல் போல் காட்சியளிக்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். ஸ்டாலின் அவர்களே, துறையூரிலே எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய துறையூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது காவிரி கூட்டுக்குடி திட்டம் 142 கோடியில 93 கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்டு தண்ணி கொடுத்தோம். துறையூர் பெரம்பலூர் 4 வழிச்சாலை 210 கோடியில துவங்கப்பட்டது. துறையூர் பிரிவு ரோடு ரவுண்டானா முதல் பெரம்பலூர் இணைப்பு சாலை வரை 10 கோடியில இணைப்பு சாலை கொடுக்கப்பட்டது. துறையூர் நகராட்சி கட்டிடம், துறையூர் கோர்ட் வளா கட்டிடம், துறையூர் ஆடியோ அலுவலகம், உப்புள்ளிபுரம் போக்குவரத்து பணிமனை ஆகியவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்பட்டது. துறையூர் விவசாய தொழிலாளி கடினமான உழைப்பாளி. வேற எந்த தொழிலும் இப்படிப்பட்ட கடினம் கிடையாது. அப்படி இரவென்றும் பகலென்றும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம உழைக்கின்ற வர்க்கம் விவசாய தொழிலாளி. அதற்காக அண்ணா திமுக ஆட்சியில குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டா அணை பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது. அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகள் பங்களிப்போட பிரம்மாண்டமா குடிமராமத்து திட்டத்தை அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற அனைத்து ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர் வாரப்பட்டு ஏரி ஆழப்படுத்தப்பட்டு